தனது 16 வயதிலேயே மரணம் என்பதை அறிந்த மார்க்கண்டேயர் தன் வாழ்க்கையை இறைவனிடத்தில் அர்ப்பணித்து திருக்கடையூர் கோயிலின் சிவலிங்கத்தை தழுவியபடி பக்தியில் ஆழ்ந்தார். மார்க்கண்டேயரின் கடைசி நாளில் யமன் தனது பாசக்கயிற்றை வீசிய போது அது சிவலிங்கத்தையும் மார்க்கண்டேயரையும் சுற்றியது. அந்த கணத்தில் சிவபெருமான் காலாந்தக அவதாரத்தில் லிங்கத்திலிருந்து எழுந்தார். என் பக்தனை தொட யாரால் முடியும் என்று கோப புயலாய் கர்ஜித்தார். யமனை தன் காலால் தள்ளி வீழ்த்தி யமனின் பதவியை பறித்தார். இந்த நிகழ்வு யமனுக்கு பெரிய சாபமாக அமைந்தது. தன் பாவத்தை போக்க பதவியை மீண்டும் பெற கௌசிகபுரியில் தவம் செய்தார். தனது கைகளால் மணலும் நுரையாலுமான சிவலிங்கத்தை வடிவமைத்து சிவபெருமானை வழிபட்டார். சிவபெருமான் யமனின் தவம் கண்டு கருணையுடன் தோன்றி, உன் பாவம் தீர்ந்தது, நீ மறுபடியும் உன் கடமையை தொடரலாம் என்று பதவியை வழங்கினார். யமனின் கைகளால் உருவாக்கப்பட்ட அந்த சிவலிங்கத்தை பின்னர் விஸ்வாமித்திரர் தன் கரங்களால் நிறுவினார். கோவை மாவட்டம் கோவில்பாளையத்தில் உள்ள இந்த காலகாலேஸ்வரர் கோயிலில் உள்ள சிவலிங்கம் மணலாலும் நுரையாலும் உருவாக்கப்பட்டதால் அபிஷேகம் செய்யப்படுவதில்லை.